நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இது 358வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பாதுகா. இது எப்படி சப்ஜெக்ட் வந்ததுன்னா, இன்றைக்கி மார்னிங் என்னுடைய பிரதம சிஷ்ய பையன் வந்திருக்கான். அசோகன் பேர், கோயம்புத்தூர் இருக்கான். முன்னாடி ஈரோடில் இருந்தான், இப்போ கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறான். அவன் பேசினான். அவன் தேவி மகாத்மிய கிளாஸ் ஏதோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீ ரிஜிஸ்டர்ட் ஹிம்செல்ஃப் இன் தட். அந்த மாதிரி பண்ணும்போது அவள் என்ன கேட்டிருக்கான, ஏன்னா இந்த கிளாஸஸ் ரன் பண்ணுறவாள்லாம் அவளோட குரு பரம்பரை இணையத்துக்கு முயற்சி செய்வாள். அவள் என்ன கேட்டிருக்கான, உங்களுக்கு குரு பாதுகா ஆயிருக்குன்றான். அப்போ சொல்லும்போது என்னை பற்றி சொல்லியிருக்கான். மாதிரி வித்யாபுத்திரன் இருக்கார் சென்னையில். அப்போ குருவோட பர்மிஷனோட ஷேரும் போகணும். நான் சொன்னேன், இதெல்லாம் நான் நாலேஜ் கெயின் பண்ணுறது ஐ வில் நெவர் ஸ்டாப். யாரோ ஒருத்தர் சொல்லித்தர தாராளம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. பட் குரு பரம்பரையாக மாற்றிக்கூடாது. இது அதில் ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஷிஃப்ட் ஓவர் டு அதர் குரு பரம்பரை. அது நல்லதும் இல்லை அது மாதிரி பரம்பரையை மாற்றுறது. ஸோ அவன் சொன்னான், மாமா குருஜி மாதிரி நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா தாராளம் கற்றுக்கோப்பா, தப்பே இல்லை அப்படின்னு. தென் ஐ தாட், உடனடியாக எனக்கு அம்பாள் சொல்கிற, நீ ஏன் பேச மாட்டேன்றதை பற்றி அப்படின்னு கேட்கும்போது, நீ காத்தால ஃபஸ்ட் டாபிக் இந்த குரு பாதுகான்றது அது மெயின் மந்திரம். அது நான் குரு பரம்பரை காமிச்சு விட்டுருந்தேன். இதனுடைய குரு பரம்பரா லிஸ்ட் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் எல்லாருக்குமே. நான் இது குரு நவரத்னங்கள்ன்றது இது காமிச்சிருக்கேன். இது மிர்கி முத்திரை, முத்திரையை நான் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. இது என்னுடைய ஃபோட்டோ தான். அது என் சிஷ்யாளுக்காரன் அடுத்தது அவள் போட்டு கொடுத்தா எனக்கு. இந்த மிர்கி முத்திரைன்றது நம்ம தலையில் மான் மாதிரி 2 கையை அதை வச்சுட்டு தலையில் நம்ம குருவோட பாதுகா இருக்கா மாதிரி ஒரு பாவனை சொல்லி, இந்த பூர்ணானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, உன் சாந்தானந்தனை பாதுகாம் பூஜையாமி, விமலானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, உன் பிரகாசானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, உன் ஆத்மானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, உன் குஹானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, உன் சிதானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, உன் பாலானந்தநாத பாதுகாம் பூஜையாமி, உன் சம்பகாம்பா. அவள் தான் கடைசியில் இருக்கிற என்னுடைய பேர் சந்திரசேகரன். ஸோ நான் என்ன சேர்த்துக்கல அதில். நான் இவாளை பற்றி சொல்லும்போது நான் சிஷ்யன் தான் அவளுக்கெல்லாம். ஸோ இது ஜென்ரலாக நான் சொல்லிக் கொடுப்பேன் அதை. ஆனால் இந்த குருத்ரயம், திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. இந்த அதில் இந்த குருத்ரயம் இது சம்பகாம்பா, பாலானந்தநாதர், சிதானந்தநாதர். இந்த குருத்ரயம் உங்களுக்கு கட்டாயம் தெரியணும். அது இதில் இந்த குருத்ரயத்தை வச்சுட்டு தான் அந்த ஸ்ரீ குரு பாதுகா மந்திரான்றது எழுதப்பட்டிருக்கு. இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். சம்பக நாதாம்பான்னு போட்டேன். சம்பகாம்பா, இந்த நாதான்றது ஆண்களுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் ரீப்ரிண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு, இப்போ டக்குன்னு அந்த பிரிண்ட் காப்பி கிடைக்கல. திஸ் இஸ் அ கார்டு மேடு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டது. இதில் பின்பக்கத்து இது ஆக்சுவலாக இப்படி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது இது சிஷப்பையத்தை லேமினேட் பண்ணி கொடுத்துட்டான். அதை இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. சம்பகாம்பாவுக்கு சம்பகநாதாம்பான்னு போட்டிருக்கு, தப்பு. இது சம்பகாம்பான்னு சொல்லலாம். அது சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் ஐ லீட் அவுட். இதை இந்த மிர்கி முத்திரையை வச்சுட்டு இந்த 3 பேரை முதல்ல முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கு தனியாக. இதுதான் குரு பாதுகா மந்திரம். அது குரு நவரத்னம்ன்ற சொல்கிறது, எல்லா குரு மண்டலத்திற்கு எல்லாரையும் சொல்கிறது. அது இந்த குரு பாதுகா மந்திரத்தில் இந்த குருத்ரயத்தில் பண்ணுறது. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ ஐம் க்ளீம் சோம் ஹம்ச சிவசோகம் ஹசக் பிரேம் ஹசக்ஷ மலரியும் அசோகு சகக்ஷ மலரியும் அசோகு ஹம்ச சிவசோகம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீ குருபே நமக ஸ்ரீ சம்பகாம்பா ஸ்ரீ பாதுகாம் பூஜியாமி. இந்த ஸ்ரீ குருக்கு சொல்லியாச்சு. அடுத்தது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ ஐம் க்ளீம் சோம் சோகம் ஹம்ச சிவ ஹசக் பிரேம் ஹசக்ஷ மலரியும் அசோகு சகக்ஷ மலரியும் சோகு சோகம் ஹம்ச சிவ ஸ்வச்ச பிரகாச விமர்சகேதவே ஸ்ரீ பரமகுருவே நமக ஸ்ரீ பாலானந்தநாத பாதுகாம் பூஜியாமி. 3வது
ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீ ஐம் க்ளீம் சோம் ஹம்ச சிவசோகம் ஹம்ச ஹசக்பரே ஹசக்ஷமலரியும் அசோகு சகக்ஷமலரியும் சோகு ஹம்ச சிவசோகம் ஹம்ச ஸ்வாத்மாராம பஞ்ச பஞ்சரலபீன தேஜசே ஸ்ரீ பரமேஷ்டி குருவே ஸ்ரீ பரமேஷ்டி குருவே நமக ஸ்ரீ சிதானந்தநாத பாதுகாம் பூஜியாமி. இவா 3 பேருடைய பெயர்களை சொல்லி பாதுகாம் பூஜியாமி. அவளுடைய பாதுகா நம்ம தலையில் இருக்க மாதிரி ஸ்மரிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சில பேர் ஆற்றுலாம் அந்த காலத்துலலாம் பிராமண ஆற்றுல பரமாச்சாரியாருடைய பாதுகையை வச்சு அவள் வந்து பூஜை பண்ணுறது உண்டு. சில பேர் வந்து வெள்ளிலாம் போட்டுப்பாள். என் குருவாத்தில் அவள் சிஷ்யபையன் லக்ஷ்மஞ்சின்றவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவளை ஒரு பாதுகை வாழ்ந்து அந்த அம்மாவை போட்டு சொல்லி அது மேலே வெள்ளி கவசம் போட்டு வச்சு படிச்சிருக்கான். ஸோ அது வந்து அரியத்துறை விசிட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அரியத்துறை வீட்டுக்கு மேலதாளத்தோடு கொண்டு வந்து அதை பூஜா ரூமில் கொண்டு வச்சா அம்மாவோட பாதுகையை, குரு பாதுகையை. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நமக்கு அவ்வளோலாம் பண்ண வசதி இல்லை எனக்கு. ஸோ அதனால் என்கிட்ட இந்த வெள்ளி தட்டு என்கிட்ட இருந்தது ஆற்றுல பூஜையில். ஸோ இந்த வெள்ளி தாச்சாயை கூப்பிட்டு 2 பாதுகையை பண்ண சொல்லி அதில் வச்சுட்டேன். ஸோ வச்சு அதில் வெல்டு பண்ணி கொடுத்துட்டேன். சார் இதுதான் வந்து முக்கியமான நாட்களில் குரு பூர்ணிமாலெலாம் வந்து இந்த தட்டுக்கு தான் பாலாபிஷேகம்லாம் பண்ணி இதை வந்து நான் தலையில் வச்சுப்பேன். இப்படி வச்சுட்டு திருப்பி இது பண்ணி இந்த குரு பாதுகாப்பு பூஜை அம்மையைக்கு மந்திரம் சொல்லும்போது இதுதான் சொல்லுது. 3 பேர் குரு திரயத்துக்கு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இதை சிரசில் வச்சுன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து குரு பாதுகான்ற மனசில் வச்சுப்பாங்க. என் குரு என்ன பண்ணியிருக்கான்னா, அவள் என்ன பண்ண தங்கத்திலேயே பண்ணான். பாதுகையே தங்கத்திலேயே பண்ணி வெள்ளித்தட்டில் போயிடுச்சு. அவள் வந்து ரொம்ப அழகாக திங்க் பண்ணுற போவா. இது வந்து வலது கால் வந்து சிவன், இடது கால் வந்து சக்தின்னு சொல்லிட்டு வலக்காலில் வந்து வைரத்தை போயிச்சிருக்கா. இந்த கால் இந்த இடத்துல வந்து மாணிக்கத்தை போயிச்சா, சிகப்பு கலர். ஸோ இந்த மாதிரி பண்ணி அவள் வந்து பாவனை பண்ணான். ஸோ நான் அவரோட சிஷ்யெல்லாம் வந்து வெள்ளி பாதுகைக்கு பண்ணி கொடுக்க அந்த வெள்ளி கவசத்தை எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்கும். அது ஒரு ஆள் போட்டுக்கிற மாதிரியே. ஸோ அந்த குரு பாதுகை வந்து நீங்கள் ஏன் சொல்ல சில பேர் கேட்டிருந்தா, அதான் அவளோட ஐ வாண்ட் டு கிளாரிஃபை த டவுட்டு. ஏன்னா வந்து முதல்ல அம்பாள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 9 பேரையுமே நினைவுக்கு வரணும். குருமண்டலத்தில் இருக்கிற நம்ம குருமார்கள் எத்தனை பேர் காலம் குரு நவரத்னங்கள் சொல்லியிருக்கேன். அந்த நவரத்னத்தில் நம்ம சம்பகாம்பான்றவ மாணிக்கமாக சொல்கிறவ எல்லாரும் ஜென்ஸு, அவள் ஒத்தி தான் லேடி. ஸோ அதனால் அவள் தான் அம்பா ஸ்வரூபமாக காமாட்சி மரூபமாக இருக்கா அவள். ஸோ அவள் வந்து லக்ஷ்மி சந்திரமௌலின்னு பேர். அவளுடைய இந்த பூர்ணாபிஷேகத்தோட நாமதையை வந்து சம்பகாம்பா காமாட்சி அம்மனுக்கு எழுத்தா மாதிரியே வச்சு அவளை வந்து ஞாசங்கள்லாம் பண்ணி 9 நவகலச ஸ்தாபனம் பண்ணி அம்பாளுக்கு 8 கலசத்தை அபிஷேகம் பண்ணி 9 கலசம் இவ்வாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டான். பாலானந்தநாதரை பண்ணார் அம்மாவுக்கு. காமகோடி சாசிகன்ற பாலானந்தநாதர் காஞ்சிபுரத்தில் புரட்டாசி பூரம் அந்த அம்மாவுக்கு ஐப்பசி பூரத்தில் நடந்தது. புரட்டாசி பூரத்தில் இது நடக்கும். என்னது காமாட்சி அம்மனுக்கு இது நடக்கும். ஆனால் ஐப்பசி பூரத்தில் வந்து இது நடக்கும். ஸோ இவாளுக்கு பூர நட்சத்திரம் அன்றைக்கே வந்து பூர்ணாபிஷேகம் நடந்தது. ஸோ இதையும் நான் நினைவுக்கு வர விரும்புகிறேன். அந்த அம்மா தான் காமாட்சி தான் அந்த அம்மான்னு சொல்லுவா எல்லாருமே. ஏன்னா மண்டலியே பேர் காமாட்சி மண்டலி தான். காமாட்சி மண்டலி தான் கொரட்டூரில் இப்போயும் இருக்க அந்த விக்கிரகம். இட்ஸ் பி ரிஜிஸ்டர்ட் நவ். பரமாச்சாரியா கொடுத்த அந்த காமாட்சி அம்மன் விக்கிரகம் இருக்குது. முன்னாடி மகாமேரு அது இருக்குது. அதில் வந்து அக்ஷரங்கள்லாம் இருக்கும். மகாமேரில் பூர்ணமேரு இவ்வளோ உயரம் இருக்கும். கிட்டத்தட்ட மேலே மேக்ஸிமம் ஹைட் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும். அது உயரம் 5க்கு 5 அது. அதில் ஒவ்வொன்றும் எழுத்து பொழிஞ்சிருக்கும். சமஸ்கிருத எழுத்தே எழுதியிருக்கும். அதில் மகாமேரு ஸ்ரீசக்கரம் சொல்கிறான மகாமேருவில். அதே மாதிரி அம்பாளுக்கு தாலி கொடியே போட்டிருப்போம். ஒரு 5-6 பவுனுக்கு தாமுகேஷி நாட்டம் போட்டு திருவாங்கல்யம் கண்டு மாதிரி இருக்கும். அம்பாளுக்கு போட்டிருப்பேன். பரமாச்சாரியாரால் ஆசீர்வதிக்கப்பட்ட விக்கிரகம் அது.
காமாட்சி அம்மன் மடியிலே வச்சு அபிஷேகம் பண்ணி வாத்துக்கு வந்தது. எப்படின்னா அம்மா வந்து லக்னோவில் ஒருத்தர் இருந்தா சிஷ்யா, அவளுக்காக அந்த விக்கிரகம் பண்ணி அம்மா வந்து காமாட்சி அம்மன் கொண்டையராஜி படத்துக்கு தான் பூஜையெல்லாம் பண்ணியிருந்தா, பெரிய படம் அது. அப்போ வந்து அந்த அம்பாள் விக்கிரகத்துக்கு வாழலாம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோலவே அபிஷேகம்லாம் பண்ணி பரமாச்சாரிட்ட கொண்டு கொடுத்துருக்கா. லக்ஷ்மி நீ தான் பூஜை பண்ண போறியா அதுக்குன்னு? இல்லை இல்லைம்மா, இல்லை சுவாமி வந்து என்னுடைய சிஷ்யம் கொடுக்க போகிறேன். இல்லை இல்லையே உங்கள்கிட்ட தான் வரேன்றாவோ அப்படின்னு இருக்கார் பரமாச்சாரியார். என்ன கேட்டால் இல்லை இல்லை அவளுக்காக பண்ணி சுவாமிகளை சொல்லி பரமாச்சாரியார்கிட்ட விண்ணப்பிச்சுட்டார். இல்லை இல்லை பின்னாடி உங்கள்கிட்ட தான் வரப்போகிறது பார்த்துட்டே இருந்துருக்காரு. லக்னோவில் 10 வருஷத்துக்கு மேலே இருந்தது. அவளுக்கெல்லாம் கல்யாணங்கள்லாம் ஐயா வாத்தில் எல்லாம் முடிஞ்சது பிறகு தேர் பிகேம் ஓல்டு, எங்களால் பண்ண முடியல தொடங்கி சொல்லி பரமாச்சாரியாருக்கு மடத்துக்கு எழுத மடத்துலேயே ரிப்ளை போயிருக்கு, உங்கள் ஆற்று பொண்ணை எப்படி கொண்டு விடுறாளோ அப்படி கொண்டு விடுங்கன்னு சொல்லி. அதாவது நவரத்ன உத்தியானம் ஒன்று வைரத்தோடு போட்டு நல்ல பட்டுப்பாடு இதெல்லாம் வாங்கி லக்னோவிலேருந்து வந்து அந்த அம்பாள் விற்கிறோம் வாத்துக்கு அது மாதிரி வந்து சேர்ந்தது. பரமாச்சாரியா சொன்னதற்கு கடைசியில் அங்கே தான் வந்துட்டு நம்ம சம்பகாம்பாத்துக்கே வந்துட்டுது. அப்போ லக்ஷ்மி சந்திரமொழி அவள் பேர். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி அவள் அருளாளே அவள் தான் வணங்கி அறத்தை எழுதியிருந்தா எனக்கு. அது மாதிரி அம்பாள் எங்கே வந்து இருக்கணுமோ அங்கே வந்து சேர்த்துட்டான். அப்போ இந்த 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 ஷீட்டை நான் போட்டிருந்தேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இது. இந்த இதை நான் போட்டு அம்பாள் வற்புறுத்துறா, தூக்கவே இல்லைன்னா உடனடியாக போடுன்னா ஒரு 1000 கார்டு பிரிண்ட் பண்ணி இதை எடுத்துட்டு அந்த அம்மாக்கிட்ட கொண்டு கொடுத்து நமஸ்காரம் பண்ணேன். என்னடா திடீர்னு பண்ணி வந்துருக்கேடா, என்கிட்ட காமிக்கூட இல்லையே என்ன, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் பார்த்துக்க, வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வச்சுட்டு போனேன். நம்பினா நமக்கு நான் கொடுத்த நெக்ஸ்ட் டேவே என்னவோ பாலானந்தன் தான் காலமாயிட்டார், ஸ்ரீபுரத்துக்கு போயாச்சார். அப்புறம் கூப்பிட்டாச்சா, ஏன்னா உனக்கு தெரிஞ்சே நீ மறைச்சிட்டியா என்கிட்ட, உனக்கு அம்பாள் சொன்னாடா, அதுக்கு தான் முன்னாடி கொண்டு கொடுத்தியா என்கிட்டன்னா. நான் இங்கே கொரட்டூரில் அங்கே போய் சேரலது காஞ்சிபுரத்துக்கு. அப்புறமா அவள் பையன் சுரேஷ் வந்தான், பாலானந்தநாதோட பையன், இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்காம. சுரேஷ் வந்து பையன் இல்லை, இப்போ தாடியில் வச்சு பெரிய சமையல்கிட்ட இருக்கார். அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் கண்ணில் ஜலம் வந்து அவருக்கு வாங்கின்னு போகும்போது மாதிரி அப்பா கரெக்டாக இது முன்னாடி வந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள்னா எல்லாரும். பட் ஆண்டவ சித்தா நடக்க நமக்கு தெரியாது நமக்கு. இது எனக்கு என்னென்னா, இந்த குருத்திரையை 3 பேர் தான். ஆனால் அம்பாள் சொன்னேன்னா, இந்த குஹானந்தநாதன்ற இந்த அவதூத சன்னியாசிவர் காசியில் இருந்தவர், 200 வருஷத்துக்கு மேலே இருந்தவர், அவர் நடுவில் போடுன்றார். ஸ்வகுரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராபர குரு, இப்படி தான் பராபர குரு. மேலே தட்சிணாமூர்த்தி போட்டேன். இது வந்து அம்பாள் ஆக்ஞியால் நான் பண்ணியிருந்தேன் அந்த காலத்தில். இதை சொல்லி மாஞ்சி போவா என் குருமாதா. எப்படிதான் உனக்கு தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது, மனசில் தோணி நான் செஞ்சேன் அப்படின்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டா, எல்லாருக்கும் கொடுத்தாது அந்த கார்டை. இன்றைக்கி அம்பாளுடைய உத்தரவு, தயவுசெய்து நீ சொல்லு இதை பற்றி சொன்னேன். அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். என் குரு பரம்பரை இணையணும்னு ஆசைப்படுறவ, ஐ எம் கிவிங் ஏ ஓப்பன் இன்விடேஷன் டு யூ, எனிபடி வாண்ட்ஸ் ஜாயின். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவே அப்ரூவ் பண்ணியிருக்கேன், குரு மாதாவே. எனக்கு ஜாதி பேதம்லாம் கிடையாது, நல்லா பிடிச்சவங்க. நான் ஐ டோன்ட் சார்ஜ் எனி டு ஜாயின் தட். அவள் எதுக்கிஞ்சது என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க, என்னை சத்காரியங்களுக்கு, அவ்வளோதான். ஐ எம் நாட் சார்ஜிங் என் சிங்கிள் பை ஃபார் எனி உபதேசம் உண்டால். இதை சொல்லி அதனால் யாருக்கு இஷ்டமாக இருக்கோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு ஜாதி பேதன்றது கிடையாது, ஆண் பெண்ற பாகுபாடு கிடையாது எனக்கு. அந்த இதுதான், அந்த அவளுடைய சின்சியரிட்டி தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆயுஷ் பையந்த மந்திரங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் நான். சந்தேகங்களை கேட்கலாம், ராத்திரி 10 மணி வரைக்கும் ஃபோனில் பேசலாம், தப்பே இல்லை. ஐ டோன்ட் யார் தோஸ் ஹூ வாண்ட்ஸ் டு கம் ஓவர் ஹியர். நான் ரிட்டையர்ட் பர்சன் ஆற்று தான் உட்காந்துருக்கேன். நான் காலையில் நான் டிஃபன் பண்ணி சமைச்செல்லாம் முடிச்சிடுவேன். அப்புறமா தான் சாதம் முடிக்கிறதுக்கு மட்டும்தான் குளிப்பேன் நான். ஸோ நான் குளித்து சந்தியாந்திரம் பண்ணி முடிக்கிறது மணி 10 மணி ஆகிடும். நேரம் வரவா பிட்வீன் 10 and 12 or 10 to 12:30 வரைக்கும் வந்து பார்க்கலாம். சாயந்தர வேளையில் கட்டை சாய்ச்சிட்டா நான் எழுந்துக்கிறது 4:30 மணி ஆகிடும்.
படத்துக்கு 3 மணி ஆகிடும் மத்தியானம் எனக்கு. ஸோ 3 to ஒரு 1.5 மணி நேரமாக கேப் ஒன்று ரெஸ்ட் எனக்கு. ஸோ 5 o'clock வந்தால் அப் டு 7 o'clock ஐம் ப்ரிப்பேர் டு மீட் தம். இதை சொல்லி மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு டேக் ஓவர் த மந்திரோபதேசி சொல்லி முடிக்கிறேன்.